வானாதி வானங்கள் யாவும் அதின் மீதுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே. ஆகாயனில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே, எந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரத்தில் தருகிறேன், மகிமையின் கரத்தில் தருகிறேன், வல்லமையின் கரத்தில் தருகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆட்கொள்ளுவீராக, ஆட்கொண்டு நடத்துவீராக. மகிமை தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன், ஊழியக்காரன், விசுவாசி, அவன் எப்படி இருப்பானா? ஆசீர்வாதமாக இருப்பான், பாக்கியவானாக இருப்பான். கர்த்தர் நல்லவர் என்பது எந்த சபை ருசிக்குதோ, எந்த விசுவாசி ருசிக்குதோ, எந்த குடும்பம் ருசிக்குதோ, அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ரகசியம் அது என்ன செய்யுமா? என்ன செய்யும்? சொல்லுங்க, தெரியாதா? வெளிப்படும். கர்த்தருடைய ரகசியங்களை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும்பா. கர்த்தரோடு கூட உறவாடும் போது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இப்போ நம்ம ஜெபித்தோம்ல, நம்ம ஊழியக்காரனுக்காக ஜெபித்தோம்ல, நம்முடைய ஊழியக்காரனுக்கு என்ன நடக்கும்? நம்முடைய சபைக்கு என்ன நடக்கும்? நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? நம்முடைய குடும்பத்துக்கு என்ன நடக்கும் என்று என்னைக்காவது நாம் சிந்திச்சிருக்கிறோமா? இல்லையே. அதனால தான் ஆண்டவர் நல்லவர் என்பதை, தேவன் நல்லவர் என்பதை, கர்த்தர் நல்லவர் என்பதை, உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர் நல்லவர் என்பதை ஒரு சபை, ஒரு விசுவாசி ருசிக்கும் போது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன வருமா? ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் கட்டத்துக்குள்ளே நிற்கிறோம். சீக்கிரம் நாட்கள் முடிய போகுது, வருஷங்கள் முடிய போகுது. போன வாரம் சகோதரி என்கிட்ட ஒரு காரியம் சொன்னாங்க. நம்ம ஜெபித்தோம்ல, அந்த காரியத்துக்கு 4 காரியம் சொன்னாங்க. அந்த 4 காரியத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை பாம்பு பிடிச்சிருச்சான். இந்த ஆட்டு வாயில் பாம்பு இருக்கு, பாம்பு வாயில் ஆடு இருக்கு. புரியுதா? புரியல. இந்த பாம்பு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருச்சு, ஆனால் இந்த ஆடு விடலை. இந்த ஆடு விடாமல் அது என்ன செஞ்சிருச்சு? அந்த பாம்பை தன்னுடைய காலை வச்சு நசுக்கி அந்த பாம்பின் வாயிலிருந்து என்ன செஞ்சிருச்சு? வெளியில் வந்துருச்சு. அல்லேலூயா,
அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இன்றைக்கு நம்மை சுற்றிலும் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற விசுவாசிகளை பிடிக்கிறதற்குத்தான் இன்றைக்கு சத்துரு வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபத்திரவ காலத்தில் சபைகள் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாமா? எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. எழுந்திருங்கள், போவோம் வாருங்கள் என்று எப்ராயிம் மலையில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு வாருங்கள், எழுந்திருங்கள். இப்போ நம்மெல்லாம் யாரு? சீயோன். இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையும் அதுதான். சீயோனிலிருந்து தேவன் சத்தமிடுகிறார், கர்ஜிக்கிறார். எருசலேமிலிருந்து கர்த்தர் சத்தமிடுகிறார். அப்ப சீயோனா இருக்கிற நீங்கள் எங்க வரணுமா? கர்த்தரிடத்துக்கு வரணும், எழுந்திருக்கணும், எழுந்திருக்கணும். எழுந்தாதான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். உலர்ந்த எலும்பு எழும்பணும், முழங்கால் மடங்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், எழுந்திருக்கணும். சபை பேசணுங்க, சபை பேசணும். இத்தனை வருஷம் சபை பேசல, இத்தனை வருஷம் சபை உலர்ந்து போயிருந்துச்சு, இத்தனை வருஷம் சபை ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு தீனி போட்டாலும் சபை அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு சபை பேசணும், எழுந்திருக்கணும். நீ எழுந்திருக்கல அப்படின்னா நீ யாரு தெரியுமா? சப்பானி. கோல் தான் கையில் கொடுக்கணும், தட்டி கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு ஆள் உன்னை கூட்டிகிட்டே போகணும். கண்ணு தெரியாதவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தடி அப்படி வச்சு 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 போகிறாங்க பாருங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? சொல்லுங்க. இப்போ கண்ணு தெரியாத ஆளெல்லாம் கையில் ஒரு கோல் வச்சுருக்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவங்க என்ன செய்கிறாங்க? தரையை தட்டி 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 தான் அவங்க என்ன செய்வாங்க? நடந்து போவாங்க. தரை கரெக்டாக இருக்கா, அந்த இடத்துல பள்ளம் வருதா, அந்த இடத்துல மேடு இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? நடந்து போவாங்க. இன்னைக்கு நீங்கள் யாரு? தட்டி தட்டி நடக்கிறீங்களா? இல்லை ஒரு ஆள் கோல் பிடிச்சி உங்களை நடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்காரா? இல்லை நீங்களா போறீங்களா? நாம் இன்னும் எழுந்திருக்கவில்லையே. ஜெபிக்கலாம், 24 மணி நேரமும் ஜெபிக்கலாம், ஆண்டவரோடு கூட ஜெபிக்கலாம். அதன் மேன்மை என்ன? அதற்குரிய காரியம் என்ன? நாம் எதை விட்டு எழும்பி இருக்கிறோம்? நாம் எந்த காரியத்தை விட்டு எழும்பி இருக்கிறோம்? நாம் எந்த சூழ்நிலையை விட்டு எழும்பி இருக்கிறோம்? நாம் எதை விட்டு எழும்பி இருக்கிறோம்? எங்க எரேமியா சொல்றாரு, எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள். இன்றைக்கு நாம் எழுந்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயமாக இருக்குங்க. அதனால தான்
அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 51ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பாபிலோன் மதில்களின் மேல் நீ என்ன செய்யணுமா? கொடியேற்று. பாபிலோன் மதில்களின் மேல் கொடியேற்றுங்கள், ஜாம காக்கிறவர்களை நிறுத்துங்கள், செய்யுங்கள். ஆனாலும் சொன்னதை செய்வார். வந்தது பச்சை கிளிகளைப் போல் திரளான மனுஷரால் உன்னை நிரம்ப பண்ணுவேன், உன்மேல் ஆரவாரம் பண்ணுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் நம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானம் வானம் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டானது. அவர் பூமியின் எல்லையிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து ஏவி விடுகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாபிலோனிலே கொடியேற்றும் போது, பாபிலோன்னா யாரு? பாபிலோன்னா உலகங்க. நாம் சுற்றி இருக்கிறோம்ல, இதுதான் பாபிலோன். யாருக்கு புரியுது? நீ எங்கெல்லாம் குடியிருக்கிறியோ, நீ எந்த இடத்துல குடியிருக்கிறியோ அதுதான் உனக்கு பாபிலோன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அங்கதான் கொடி ஏற்றணும். நீ கொடி ஏற்றினா, காவலை பலப்படுத்தினா, ஜாம காக்கிறவர்களை வச்சினா, பதியிருப்பவர்களை வச்சினா, கர்த்தர் எதை நினைத்தாரோ அதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க 4 காரியம் 5 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவையெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்லை. பாபிலோனில் கொடியேற்று. அது எப்படி கொடி ஏற்றணும்? நீ கொடி ஏற்றினாதான் அதுக்கு கீழே இருக்கு, அவர் சத்தம் இடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லையிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து ஏவி விடுகிறார். இன்னைக்கு ஜானையா பாடினாரு, காற்றை ஆண்டவரை அனுப்புங்க, காற்றை அனுப்புங்க. எனக்கு பாட தெரியலனாலும் நான் இதெல்லாம் கவனிப்பேன். காற்றை அனுப்புங்க ஆண்டவரே, மின்னல்களை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரன் மேலே, ஒரு விசுவாசி மேலே மின்னலும் காற்றும் வரும்போது அவன் அந்த இடத்துல அவன் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மின்னல் நம்முடைய சபையை பிடிக்குமானால் நீ என்ன செய்யணும்னா, பாபிலோனிலே கொடி ஏற்றணும். உன்னுடைய உலக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். நீ எங்கெல்லாம் வசிக்கிறியோ அங்கெல்லாம் பாபிலோன் உனக்கு விரோதமாய் எழும்புவான். நாம் நம்மை சீர்படுத்தி நிலைப்படுத்தி சரிப்படுத்தி கர்த்தருக்காக நிற்கும் போது மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? பாபிலோனிலே கொடியேற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எருசலேமே ராம் முழுவதும் கட்டளையிடுகிறேன், இருக்கலாகாது. நீ சீயோனில் எழுந்திருக்கும் போது, பாபிலோனில் கொடியேற்றும் போது அவர் சொல்லுகிறார்,
எருசலேமே உன் மதில் முழுவதும், உன் மதில்கள் முழுவதும். இந்த வார்த்தையை நீங்கள் 6லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் நல்லா தெளிவாக உட்காந்து படிங்க. எருசலேமே உன் மதில்களின் மேல் ராம் முழுவதும் நீ ஜாமக்காரனை வை. நீ அப்படி வச்சினா நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி உன் ரட்சிப்பு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஜனங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த ஆண்டு, இந்த 25ஆம் வருஷம் அநேக ஆத்துமக்களை ஆண்டவர் நமக்கு தருவார். எப்போ தருவார்? பாபிலோனில் கொடியேற்று, பாபிலோனுக்கு முற்றுப்புள்ளி வை, உலகத்துக்கு முற்றுப்புள்ளி வை, தேவனை தேடு. எருசலேமே உன் மதில்கள் முழுவதும், பகல் முழுவதும், முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரனை வை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. 12வது வசனத்திலே சொல்றாரு, அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ எதெல்லாம் தேடிக்கொள்றியோ, கைவிடாத படாத நகரம் என்று நீ எதையெல்லாம் அறிந்து கொள்ளுகிறியோ அதை உனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்முடைய சபையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்முடைய சபையை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நம்முடைய சபையை குறித்து ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய வரைபடத்தை வைத்திருக்கிறார். அதில் யார் தான் இருக்காங்க? அந்த வரைபடத்தில் யார் தான் இருக்கா? ஒன்று, இந்த சபைக்கு மூளைக்கல்ல இருக்கிற ஆண்டவராகிய இயேசு. 2வது, இந்த சபைக்கு உத்தரவாதம் பண்ணி உங்களை நடத்துகிற ஊழியக்காரன். அல்லேலூயா. நம்மை நாமே நமக்கு சரி பண்ணாம தேவனோடு கூட நெருங்குகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனே நீ என்ன செய்? எழும்பு, மதில்கள் மேல் ஜாமக்காரனை வை. நாம் ஜெபிக்கும் போது மட்டும்தான், நாம ஜெபிக்கும் போது மட்டும்தான் பாபிலோன், இந்த பகுதி முழுவதும் பாபிலோன் தான். இந்த பகுதி முழுவதும் பாபிலோன் தான். நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் வைராக்கியமாக நின்று பேசிட்டு இருக்கேன்ப்பா. கர்த்தர் நேற்று இரவு எனக்கு கொடுத்த வார்த்தை, இந்த பகுதியில் நாம் என்ன செய்யணும்? இவ்வளோ நேரம் ஒண்ணுமே இல்லை. இந்த பகுதி என்ன செய்யணும்? கொடியேற்றணும். எப்படி கொடியேற்றுறது? இப்போ எல்லாம் கொடியேற்றுறாங்களே, எல்லா அரசியல்வாதி எல்லாம் கொடியேற்றுறாங்க, அந்த மாதிரியா? இந்த பக்கம் திரும்பினா கொடி, அந்த பக்கம் திரும்பினா கொடி, இந்த பக்கம் திரும்பினா கொடி பறக்குது நிறையா. அதெல்லாம் ஒன்றுத்துக்கு ஆகாது. ஆனா இன்றைக்கு சபை என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? சபை ஜெபிக்கிற கொடியை ஏற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதும் எப்போதும் ஜாமக்காரனை வைக்கணும். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போதான் ஒரு ஏணி இருக்குங்க. அந்த ஏணியில் இப்படி நம்ம சபையில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஏணி அப்படியே தான் இருக்கு. 21 வருஷமாக அந்த ஏணி அப்படியே தான் இருந்துச்சு. அந்த ஏணியில் யாரும் ஏறலை, அந்த ஏணியில் யாரும் ஏறியும் இறங்கலை. ஆனால் இப்போ தான் இந்த ஏணிக்கு மதிப்பு மரியாதை வந்தது. எப்பையிலிருந்து? 2024 இப்போ தான் அது ஒரு படி என்ன செஞ்சுருக்குங்க, ஏறி இருக்கு. இப்போ ஒரு ஸ்டெப்பு இப்போ தான் வச்சுருக்குறோம். இந்த ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம அச்சோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு சொல்லலாமா? 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 சொல்லக்கூடாதுங்க. அப்படி சொன்னால் என்ன ஆகும்? அப்படி சொன்னால் என்ன ஆகும்? வெறுமை வந்துடும், எல்லாம் போயிடும். அவ்வளோதான். பெற்றுக்கொண்ட அபிஷேகம், பெற்றுக்கொண்ட தரிசனம், பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே என்ன செஞ்சிருவார்? போயிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஏணி மேலே ஏறணும். நீ ஏறணும்னா நீ என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? 24 மணி நேரமும் கொடி ஏற்றிட்டே இருக்கணும், ஆராதித்து கொண்டே இருக்கணும், துதிச்சு கொண்டே இருக்கணும், ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். அதுதாங்க கொடி ஏற்றுறது. அதான் இன்றைக்கு ஒன்றை நீயே ஒன்றால் பார்க்க முடியல, நம்மளே பார்க்க முடியல. அப்புறம் எங்கே? ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, ஜெபம் பண்ண போகணும், கரெக்டாக வந்துடணும், வரணும், பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். இல்லை, நாம் என்ன செய்யணும்னா, எருசலேமே சீயோனே எழுந்திரு, எருசலேமே மதில்கள் மேல் என்ன செய்ய, ரா முழுவதும் பகல் முழுவதும் என்ன செய்ய, கொடியேற்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒரு மாற்றத்தை அவர் தரார். இப்போ சபையே ஆண்டவர் கேட்குறாரு. ராத்திரி என்னை கேட்டார், சபையே உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா இருக்கிறாயா அப்படின்னு என்னை கேட்டார். சபையே, இப்போ நம்மளாம் யாரு? சபை. ஆயத்தமா இருக்கிறாயா? உன்னை நீயே சந்திக்க ஆயத்தமா இருக்கிறாயா? உன் தேவனை நீ சந்திக்க ஆயத்தமா இருக்கிறாயா? நீ கர்த்தரோடு உறவாட நீ ஆயத்தமா இருக்கிறாயா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நான் சீக்கிரமாய் வருகிறேன். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? நீ எதிலிருந்து விடுபட்டு இருக்கிறாய்? அவன் அநியாயம் செய்யறான், அவன் செய்யட்டும். அவன் அசுத்தமா இருக்கிறான், அவன் அசுத்தமா இருக்கட்டும். அவன் நீதி செய்யறான், அவன் நீதி செய்யட்டும். பரிசுத்தமா இருக்க நீ விரும்புறியா? தேவனுக்கு முன்னாடி நீ நிற்க பரிசுத்தமா இருக்கிறாயா? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை வல்லமையை நீ புதுப்பிக்க விரும்புகிறாயா?
இந்த ஆண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? உன் ஆண்டவரை சந்திக்க நீ ஆயத்தமா? உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த சபையை குறித்து, இந்த பிள்ளைகளை குறித்து, இந்த வாலிபரை குறித்து, இந்த விசுவாசியை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நீ என்ன செய்ய போகிறாய்? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? நீ எங்கு இருக்கிறாய்? நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உனக்குள்ளே இருக்கிற தரிசனம் என்ன? உனக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடு என்ன? நாம இப்படி இருக்கலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அதை செய்யறான், அவன் செய்யட்டும். அவன் அநியாயம் செய்யறான், செய்யட்டும். அவன் நீதி செய்யறான் தான், செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நெகமியா புஸ்தகத்தில் 3:26 வெளிப்புறமான கட்டினார்கள், பங்கை கட்டினார்கள் போதும். இங்கே அவர்கள் என்ன செய்தார்களாம்? பழுது பார்த்து கட்டினார்கள். தண்ணீர் வாசல் வழியே இருக்கிற கொம்பை, அதன் வாசல்களை, அதன் உட்புறங்களை அவர்கள் என்ன செய்தார்களாம்? பழுது பார்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீர் வாசலை அவர்கள் பழுது பார்த்தார்கள். அப்படின்னா தண்ணீர் வாசல் அப்படின்னா அது எதை குறிக்குது தெரியுமா? உன்னுடைய அபிஷேகத்தை குறிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், இன்றைக்கு உனக்குள்ளே இருக்கிற தரிசனம், நீ எங்க நிற்கிற? நீ எந்த இடத்துல இருக்கிற? நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற? உன்னை சுத்திகரிக்கிறதுக்கு ஆயத்தமா? உன் வாழ்க்கையை பழுது பார்க்க நீ ஆயத்தமா? அதற்கு கதவுகளை போட நீ ஆயத்தமா? அதற்கு போட்டு போட உனக்கு ஆயத்தமா? தாழ்பாலை போட ஆயத்தமா? இருதயமே, நீ சுத்தமாய் இருக்கிறாயா? உன் அபிஷேகத்தை இழந்து விட்டாயா? தண்ணீர் வாசல் அருகே ஒரு மனுஷன் வரும்போது அவனுடைய அபிஷேகத்தை அவன் புதுப்பித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் அவர் பழுது பார்க்க அவர் சித்தமாயிருக்கிறார். அவர் பழுது பார்க்கிறதற்கு, பழுது பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணுகிறதற்கு அவர் சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மேல் வைத்த அபிஷேகம் வேறங்க. இந்த ஆண்டு நம்மேல் வைத்த அபிஷேகம் வேற. இன்றைக்கு ஆண்டவர் நம்மேல் வைத்த இந்த ஆண்டு வைத்திருக்கிற மகிமை வேற. இந்த ஆண்டு நம்மேல் வைத்திருக்கிற சபையின் ஆராதனை வேற. ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிறதான அதிக முக்கியமான காரியம் சபையின் ஆராதனை வேற. ஏன் தெரியுமா? அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தெந்த சபை அவருக்கு முன்னாடி பரிசுத்தமாக இருக்குதோ அந்த சபையின் மீது ஆண்டவர் முத்திரை போட வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சபையில் இருக்கிற விசுவாசி அவருக்கு பிரியமாக இருக்கிறார்களோ அவர்கள் மேலே அவர் என்ன செய்ய போகிறாராம்? முத்திரை போட போகிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக நிற்கும் போது வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், காணாமல் போன வெள்ளி காசை தேடின ஒரு ஸ்திரீ. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே காணா போச்சு. எல்லாம் காணா போச்சுங்க. வரங்கள் காணா போச்சு, அபிஷேகம் காணா போச்சு, நமக்குள்ள இருக்க ஜெபம் காணா போச்சு. நான் தான் முன்னாடியே சொன்னனே, நம்ம ஜெபிக்க வரோம் தான், ஆனால் அதோட முடிஞ்சிருச்சு. எல்லாமே நமக்குள்ள இருக்கு, ஆனால் அது எழும்பல. அதனால தான் எரேமியா 31:6 ஆண்டவர் பேசினார், எழுந்திருங்கள், சீயோனிலே கர்த்தரிடத்துக்கு வாருங்கள். நீ எங்க நிற்கிற? நீ எந்த இடத்துல நிற்கிற? நீ காணா போன உன்னுடைய காசை தேடி கண்டுபிடிக்கணுமா? உன்னுடைய ரட்சிப்பை தேடி கண்டுபிடிக்கணுமா? வா, கர்த்தரிடத்துக்கு வா, அவர் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்காக மாத்திரம்தான் பயன்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விலையேற பெற்ற முத்துக்களாய், விலையேற பெற்ற பாத்திரமாய், விலையேற பெற்றவர்களாய் நாம் நிற்கும்போது மட்டுமே கர்த்தரோடு கூட ஒன்றாய் இணைக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 48ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, சீயோன் பர்வதம் எருசலேமின் நகரம், அங்கேதான் தேவன் வாசம் பண்ணுகிறார், அங்கேதான் தேவன் இருக்கிறார், அங்கேதான் உங்களை ஒற்று கவனிக்கிறார். கர்த்தருடைய கண்கள் இந்த சபையின் மீது நோக்கமாக இருக்கிறபடியால் அவர் என்ன செய்ய போகிறார்? உங்களை கொண்டு அநேக ஜாதிகளை அவர் உருவாக்கப் போகிறார். அநேக ரட்சிப்பின் சத்தம் இங்க என்ன செய்ய போகுது? துணிக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துக்குள்ளே நாம் எப்பெல்லாம் இருக்கிறோமோ, அதனால தான் உன்னத பாட்டில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். சுலமித்தியாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை யார் கவர்ந்து கொள்றான்? நமக்கு தெரியும்ல. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை யார் கவர்ந்து கொள்றா? தேவன் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணுமா? கவர்ந்து கொள்ளணும். அடிக்கடி நான் ஒரு பாட்டு பாடுவேன், என் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே, துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே, என் இயேசுவின் மேல் சார்ந்தே. அவர் வேலி அருகே அவர் என்னை அழைத்தாராம். அவருடைய தோட்டமாம் நம்மை முற்றுகை போட்டாராம். அவர் கதவருகே, அவர் நம்முடைய கதவருகே அவர் நின்று கொண்டிருக்கிறாராம். நான் யார்? வேலி அடைத்த தோட்டமா. என் நேசர் இயேசுவின் மேல் நான் சார்ந்து இருக்க இன்னைக்கு நீங்க ஆயத்தமா? நீ எங்க நிக்கிறீங்க? நீ எங்க நிக்கிறீங்க? நீங்க எங்க நிக்கிறீங்க?
நீங்க எதை தேடுறீங்க? நமக்கு 2 இருதயம் இருக்குங்க. அப்பப்போ நமக்குள்ள 2 இருதயம் இருக்கு. நீங்க நினைக்கலாம் என்கிட்ட 1 தானே இருக்கு. இல்லைங்க, 2 இருக்கு. உலகத்துக்கு ஒரு இருதயம், இயேசுவுக்கு ஒரு இருதயம். நேரமெல்லாம் நமக்கு சாதகமாக வரும்போது உலகத்தோடு சேர்ந்துடுறோம். அது இருதயம் அங்கே போயிடுது, எல்லாமே அங்கே போயிடுது, அப்படியே உட்காந்துருது. நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு குருடன் தடியை வச்சு தட்டி 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 போவான். அவனுக்கு எங்கே மேடு இருக்கு பள்ளம் இருக்குன்னு அதை வச்சு தான் அவன் கண்டுபிடிப்பான். ஆனால் நாம் அப்படி இல்லை, நாம் அப்படி இல்லை. நமக்கு தேவனே நம்முடைய கரத்துக்கு ஊழியக்காரனாகிய நம்மை நடத்தும்படி அவருடைய கரத்தில் இருக்கிற கோல். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அவர் கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய கரத்தில் இருக்கிற கோலும் தடியும் நம்மை நடத்தும் போது மட்டும்தான் கண்ணு தெரியாத குருடரை போல அல்ல, கால் நடக்காத சப்பானியை போல அல்ல, நாம் என்ன செய்வோமா, கர்த்தருக்கேற்ற இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுத்து சரியாய் சரியாய் நம்மை நடத்த நம்மை நாமே அவருக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 24ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் விளக்கு அணைந்து போகாது. அவர்கள் விளக்கு என்றைக்குமே அணைந்து போகாது. ஏன் அப்படின்னா, அது எருசலேமில் சத்தமிடுதாம், சீயோனிலிருந்து கர்ச்சிக்குதாம், சீயோனுக்குலேருந்து தேவனிடத்துக்கு வருதாம். எருசலேமின் மேலே மதில்களை ரா முழுதும் பகல் முழுதும் ஜாமக்காரனை வைக்குதாம். அதனால அதோட விளக்கு அணையவே அணையாது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் யார்? நீங்கள் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்க விரும்புறீங்க? தேவனுக்காகவா, இல்ல மனுஷனுக்காகவா, இல்ல குடும்பத்துக்காகவா, இல்ல பிள்ளைகளுக்காகவா, இல்ல தேவனுக்காகவா? நீ எப்படி இருக்க விரும்புகிறாய்? ஆண்டவர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவருக்காகவே நீங்க நிற்கணும்னு சொல்லித்தான். அதனால தான் சொல்றாரு, திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்பா, நான் இருக்கிறேன். நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் இருக்கிறேன். என்னைக்காவது உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? நான் இருக்கிறேன்னு சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா? சொல்லணும், நான் இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நிற்கிற, ஆண்டவருக்காக செயல்படுகிற நல்ல ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பாத்திரங்கள் உண்டு சபையிலே, அநேக பாத்திரங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் சபையிலே. அநேக பாத்திரங்களை ஆண்டவர் இங்கு வைத்திருக்கிறார். நீ இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்க விரும்புகிறாய்? தேவனுக்காக, தேவனுடைய சித்தம் செய்ய, அழிந்து போகிற ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்து சேர்க்க,
நீ என்ன செய்ய போகிறாய்? நீ யார்? நீர் எப்படிப்பட்ட பாத்திரம்? நான் எல்லாமே தொலைச்சிட்டேன், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு, நான் என்ன செய்ய முடியும்? இல்லை, நீ வா. ஆண்டவர் சொல்லுகிறார், வா, என் தண்ணீர் வாசலுக்கு வா, நான் உன்னை அபிஷேகிப்பேன். வா, ஆண்டவர் கூப்பிடுறார், வா. அபிஷேகம் இழந்துட்டியா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? ஒண்ணுமே இல்லையா? வா. ஆண்டவர் சொல்லுகிறார், வா, நான் உன்னை அபிஷேகிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில பாத்திரம் அழகா இருக்குங்க, சில பாத்திரம் கனமுள்ள பாத்திரமா இருக்குங்க, சில பாத்திரம் ஒண்ணுமே இல்லை, பலவீனமா இருக்கு. ஆனா பவுலை ஆண்டவர், வேதத்தில் நிறைய பாத்திரங்கள் இருக்கு, நமக்கு டைம் இல்லை. வேதத்தில் நிறைய பாத்திரங்கள் இருக்கு, அந்த பாத்திரங்களை கொண்டு தான் தேவன் சபையை உருவாக்கினார். பவுலை கொண்டு ஆண்டவர் சொன்னார் 9:15, அப்போஸ்தலர் 9:15 சொல்றாரு, இவன் இவன் எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருக்கிறான். நீங்க யார்? இந்த சபைக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? நீ எப்படி நிற்க போகிறாய்? உபயோகமான பாத்திரமா இருக்க போறாயா? தேவனுக்கு கனமுள்ள பாத்திரமா இருக்க போகிறாயா? பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்க போறாயா? இல்லை முத்துக்கள் நிறைந்த பாத்திரமா இருக்க போகிறாயா? எப்படி இருக்க போகிறாய்? பிரசங்கி எழுதின புஸ்தகம், கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26 28 வாசிங்க. பிரசங்கி கண்டு காரியத்தை அறியும்படிக்கு இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறார். பிரசங்கி எதை கண்டுபிடிச்சாராம்? எதையெல்லாம் கண்டுபிடிச்சாராம்? இன்றைக்கு தேவன் உங்களை கண்டுபிடிக்க இங்க வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, அவருடைய கண்கள் உங்களையும் என்னையும் பார்க்கிறது. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய கண்கள் இந்த சபையின் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய கண்கள் உங்களை காண்கிறது, பார்க்கிறது. அல்லேலூயா. எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன செய்றீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பேசுறீங்க, அவர் மேல இருந்து உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்னாடி நாம தப்பிக்கலாம், அவருக்கு முன்னாடி நாம் தப்பிக்கவே முடியாது. இவன் மேல என்னுடைய அபிஷேகத்தை ஊட்டுனா அவன் சரியா செய்வானா? இவர்கள் மேல என்னுடைய அபிஷேகம் வச்சா இவங்க சரியா செயல்படுவாங்களா? யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தேவன் இப்போவே கணக்கு போட ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த சபையை அவர் திட்டம் பண்ணி அவர் வணைய ஆரம்பித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்மை சீர்படுத்துவோமா? நாம் எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர், உமக்கேற்ற பாத்திரமாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உமக்கேற்ற பாத்திரமாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க.
உமக்கேற்றவளாய், உமக்கேற்ற பாத்திரமாய், உமக்கேற்றவளாய், கனி கொடுக்கிறவளாய், விலை உயர்ந்தவளாய், முத்துக்கள் நிறைந்தவளாய், சபைக்கு தூணாய், விலையேற பெற்றவளாய், விலையேற பெற்றவளாய், விலையேற பெற்ற முத்துக்களாய், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட, அஸ்திபாரம் போடப்பட்ட நல்ல வீடாய் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்க, அவருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்க சொல்லுங்க. ஆமென். விலையேற பெற்று திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே, விலையேற பெற்றானாய் உன்னை மாற்று விலையாக எந்தனரே, விலையேற பெற்றானாய் உன்னை மாற்று விலையாக எந்தனரே, பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கு இணையாகுமோ, அன்னையினும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே, அன்னையினும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே, விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே, விலையேற பெற்றானாய் உன்னை மாற்று விலையாக எந்தனரே, விலையேற பெற்றானாய் உன்னை மாற்று விலையாக எந்தனரே, விலையேற பெற்றானாய் உன்னை மாற்று விலையாக எந்தனரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உங்களை தவிர வேற எதுவும் எனக்கு சிந்திக்க வேண்டாம்ப்பா, உங்களை தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டாம், நாங்க எங்க போக மாட்டோம், உங்க பிரசன்னத்தை விட்டு நாங்க எங்க போவோம், உங்க மகிமையை விட்டு நாங்க எங்க போவோம், உங்களை விட்டு நாங்க போக மாட்டோம்ப்பா. கையை உயர்த்தி ஆண்டவரை பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமே ஆசை